பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவில் நான் ஏகப்பட்ட வீடியோவை சேர்த்து வச்சுருந்தேன். சரி, ஒவ்வொன்றா நம்ம போடுவோம் அப்படின்னு பார்த்தா நேரம் இல்லை. அதனால எல்லா கிளிப்பையும் ஒரே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால ஒவ்வொரு கிளிப்புக்கும் லேசான விளக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நேராக வீடியோவுக்கு போவோம். முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். இந்த அக்காவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நானே முதல் முறையாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டால் இந்த அக்கா பேர் மவுரா ஹீலையா. இவங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய மாகாணத்துக்கு கவர்னராம். இவங்க எப்பவுமே தன்னை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 12 ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க இந்த அக்கா. இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது அமெரிக்காவில் 24 வாரம் வரைக்கும் உள்ள கருவறையில் இருக்கிற குழந்தைய அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இது வரைக்கும் இருக்கான். அதை எதிர்த்தே கிறிஸ்தவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மை பாடி மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கூமுட்டைகள் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பிரி பாலத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி போராட்டம் பண்ணும் பொழுது ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கொள்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா? அது என்ன 24 வாரம், நான் 40 வாரத்தில் உள்ள குழந்தைய கூட நாங்கள் கொள்ளுவோம், எங்களுக்கு எங்க பாடியினுடைய ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப காலமா அந்த கூமுட்டைகள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. இதை கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் ட்ரம்பே எதிர்த்தாப்ல, சுப்ரீம் கோர்ட்லாம் அனுமதியே கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்கா என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, போய் 24 வாரம் என்ன 40 வாரம் வரைக்கும் உள்ள வயிற்றுல இருக்கிற குழந்தைகளை நீங்க தாராளமா கலைங்க, கொல்லலாம், அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டுருக்குறாங்க. கையெழுத்து போட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்க போறோம். அக்கா சொல்லுக்கா. I promise that no matter what Donald Trump or Republicans in Congress or the Supreme Court does, we're going to continue to make sure that women and families have access to the health care that they need. அதாவது ட்ரம்ப் எதிர்த்தாலும் சரியா, சுப்ரீம் கோர்ட் எதிர்த்தாலும் சரியா, இல்ல அந்த நாட்டு மக்களே எதிர்த்தாலும் சரியா, நான் உங்களுக்கு பிராமிஸ் தரேன், நீங்க 40 வாரம் வரைக்கும் உள்ள குழந்தைகளை உங்கள் ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அபார்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கு. அதாவது தாயா சேயா அப்படின்னு வரும்பொழுது மனசாட்சிப்படி நம்ம தாய் தான் பார்க்கணும் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா. ஆனால் இந்த கூமுட்டைகள் வேணும்னே கருக்கலப்பு செய்கிறது. அது அவங்களுக்கு நான் 21 முறை செஞ்சுருக்கேன், நான் 24 முறை செஞ்சுருக்கேன், எனக்கு கருக்கலப்பு செய்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பாடி என்னுடைய சாய்ஸ், எனக்கு உரிமை இல்லையா கொள்றதுக்கு, என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை கொள்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு இந்த அக்கா ஆமாம் உண்மையிலே உங்கள் உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக கரு கலைக்கலாம் அப்படின்னு 40 வாரம் வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கு. இந்த சட்ட திருத்த மசோதாவன் அதில் கையெழுத்து போட்டிருக்கான். இது கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இதை குறித்து நம்ம போப்பையா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இது இப்படி இருக்கு. ஏன்னு கேட்டால் பிசாசானவனுக்கு குழந்தைகளை கொள்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் பாலஸ்தீனியர்கள் பாகாலை வணங்கும் பொழுது தங்களுடைய முதல் குழந்தையெல்லாம் கொண்டு போய் அந்த பாகாலுக்கு கொடுத்து பலி கொடுத்து அப்புறம் நெருப்பில் போட்டு சுட்டு எரிச்சு அவங்க சந்தோஷப்பட்டாங்க, திருவிழாவெல்லாம் கொண்டாடினாங்க. ரொம்ப காலமாக அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறக்கிற அவங்களுடைய சந்ததியில் பிறக்கிற எல்லா மூத்த குழந்தைகள் எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தாரு. இதை அவமானப்படுத்துற விதமா அவன் ஒரு அந்த குழந்தைகளை பலி கொடுக்கறதுல ஆரம்பிச்சான். இப்போ வரைக்கும் பாலஸ்தீனர்கள் அந்த குழந்தைகளை விதவிதமான வித்தியாசமான முறையில் பலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிசாசானவனுக்கு குழந்தைகளை கொள்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னு கேட்டால் அது குழந்தைய சாகிறது கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உண்டு பண்ணும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் குடும்ப பிரச்சனையா இருந்தா குழந்தைங்க சாவாங்க, வேஷத்துல நடக்குதா குடும்பத்துல குழந்தைங்க சாவாங்க, எல்லா விதத்திலையும் குழந்தைங்க தான் டார்கெட் அவனுக்கு. இது ஏதோ தாயை காப்பாற்றுற நோக்கம்லாம் கிடையாது. இது பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். இதுக்கு இந்த அக்கா ஒத்து ஊதி இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ட்ரம்பே எதிர்த்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் சரின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அந்த கூமுட்டைக்கு பின்னாடி நின்று கைத்தட்டி ஆற வார்த்து கேட்கலாம் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கோம். ஐயா சாமி சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம துவா செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, இது இப்படி இருக்கும்போது இத்தாலியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பார்க்க போகிறோம். Non lo so bene, te lo dico io, che devi stare attenta come allora non esce a casa con velo, scusa, se te lo dico, non lo devi fare, non è un commento che tu sta a far cazzo, Non ho capito che hai detto, scusami. Stavo che va. Hai fatto sta in telecamera. Stavo in telecamera. No, mi sta stirando il signore. Ma non fai?
சிரிக்கிறான் பாருங்க பையன், இவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னு கேட்டால் இந்த அக்கா கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, ரோட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ முக்காடு போடாமல் போயிருந்திருக்கு. இந்த அக்கா 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதி கிடையாது. அதனால அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரத்தின்படி ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கு. இவங்க கூப்பிட்டு, ஏக்கா இப்படி நீ தலையை வந்து இப்படி விரிச்சு போட்டு போனீங்கன்னா எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு காம உணர்வு மேற்கொள்ளுது, நீ ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே அதுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு, சிரிக்குது. அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் நாங்கள் கற்பழிச்சிட்டோம்னா நீ வந்து கத்தக்கூடாது, கதறக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டும் அந்த அக்காவை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு நிற்கிது. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னைய பார்க்கும் பொழுது எங்களுக்கு அப்படியே மூடு ஏறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள். எங்க இத்தாலிக்கு அதான் பாருங்க இவர் சொல்கிறாப்புல, அதான் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் வந்து அதை ஒரு பெண்ணை நிறுத்தினாங்களாம். சொல்கிறாங்களாம், நீ வந்து ஹிஜாப் போடு, இல்லை அப்படின்னா உன்னைய நாங்கள் கற்பழிச்சிருவோம். இதை வந்து கேட்டுட்டு அந்த அக்கா இவங்க ஏதோ நம்மகிட்ட சோசியலிசமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிக்குது. இவங்க சிரிக்கிறாங்க, இவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னு கேட்டால் அதான் நடக்க போகுது. இப்போ சோசியலிசமா பேசுற மாதிரி இருக்கு, ஆனா யதார்த்தமா இதை நடத்த போறாங்க எங்க இத்தாலியில. ஆனா போப்பையா என்ன அப்படின்னா போய் கள்ளப்படகுல வந்தவங்களை கை கொடுத்து வரவேற்றுக்கிட்டு இருக்காப்ல. இனி வந்து இத்தாலி அடுத்த லண்டனா மாற போகுது, அதான் யதார்த்தம். இதை வந்து சோசியல் மீடியாவில் தைரியமா வெளியிட்டு இருக்காங்களே இத்தாலி முழுசும். ஆனா இந்த விஷயத்த நம்ம போப்பையாவெல்லாம் பார்க்க மாட்டாப்ல, அவருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. அவர் வந்து இல்லீகல் மைக்ரண்ட வரவேற்கிறதுல அவர் குறியா இருக்காப்ல. இது இந்த லட்சணத்துல இருக்கு. சரி, இந்த வீடியோவை பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதி. ஐரோப்பாவுக்கு போகிறேன்னு சொல்லி செர்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டாப்ல தவறி. அங்கே போன பிறகு தான் தெரியுது, எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த நாட்டில் வந்து ஃப்ரீ ஹவுஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லீகல் மைக்ரெண்ட்டுக்கு. இல்லை மைக்ரெண்ட்டாக வந்தால் யாருக்கும் ஃப்ரீயாக ஹவுஸ் கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, ஐஃபோன்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லதும், ஏன்னு கேட்டால் இது ஐரோப்பா கிடையாது, அதாவது செர்பிய நாடு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொந்தளிச்சு போயிட்டாப்ல. என்ன செய்யறது? கஷ்டப்பட்டு வந்தாப்புல ஃப்ரீ ஹவுஸ் கிடைக்கும், யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படின்னு மாறி வேற நாட்டுக்கு போயிட்டாப்புல. இது கல்கத்தாவில் நடந்த காளி தாண்டவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த காளி எப்படி தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறத நிகழ்ச்சியாக பாட்டாக ஆடி பாடி இருக்கிறாங்க. இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணிருச்சு இந்துக்கள் மத்தியில். ஏன்னு கேட்டால் ஒரு சில வீடியோக்களை கிளிப்புகளை மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் காளி தாண்டவமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொந்தளிப்பு உண்டாயிருச்சு. இது போக இன்னொரு கிளிப்பு அப்படித்தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதை பற்றி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி கேட்கும் பொழுது, ஏன் பனாரஸில் வந்து நிர்வாண சாமிகள், நிர்வாண பெண் சாமிகள்லாம் இல்லையா, இதை பெரிய விஷயமா பேசுறீங்க, இது காளி தாண்டவம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கல்கத்தாவில் அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க முட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது இந்தியாவில் இந்துக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உண்டு பண்ணிருச்சு. ஏன்னு கேட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள், குழந்தைகள் எல்லாமே வந்திருக்கிறாங்க பாவம். இதை வந்து தனி வீடியோ கிளிப்பாகவும் போடுவோம்.
இந்த பாருங்க 5 முனையுள்ள ஸ்டாரு, இது பிசாசானவனுடைய சிம்பலு, 5 முனையுள்ள ஸ்டாரு. ஆனால் நாம் வந்து 6 முனையுள்ள ஸ்டாரை தான் நம்ம வாங்கணும், 6 முனையுள்ள ஸ்டாரை தான் கட்டுவோம். இதைத்தான் இந்த 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் இங்கேருந்து இந்த மாதிரிலாம் செய்வாங்கல்ல. இதை தனி வீடியோ கிளிப்பாக போடுவோம், புரியுதான்னு பார்ப்போம். இந்த கொடுமையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் 30 போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு பொம்மையை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னையா அந்த பொம்மை தப்பு செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த பொம்மை வந்து இந்த நகைக்கடை ஜவுளி கடைகள்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொம்மைங்க. அந்த பொம்மை வந்து அந்த நாட்டில் யுனைடெட் கிங்டம் பிரிட்டன், அந்த பிரிட்டன் நாட்டில் உள்ளவங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்திருச்சான். அதனால அந்த 30 போலீஸ்காரங்க வந்து அந்த பொம்மையை கையில் வந்து கைது வாரண்ட்லாம் கொடுத்து தான், பேப்பர்லாம் கொடுத்து தான் தூக்கிட்டு போகிறாங்க. பாருங்க. 30 UK cops just arrested a mannequin because it hurt Muslim feelings? This is the clown world Britain has become. Plastic dolls are now a threat to Islam, but grooming gangs got a free pass for years. Wake up, Britain, you're being replaced. Drop your thoughts below before they ban this too. இந்த பொம்மை என்னையா உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து காயப்படுத்துச்சு அப்படின்னு கேட்டால், அதை வந்து ஹிஜாப் போடாமல் இருந்துச்சு, அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து உணர்வுகள் தூண்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 போலீஸ்காரங்க வந்து 3 வேன் இல்லை, 30 போலீஸ்காரங்க வந்து அந்த பொம்மையை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களே, எங்கடா கோர்ட்டு கொண்டு போகிறாங்களா, அந்த நீதியரசர் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரில. அப்போ எத்தனை வருஷம் அந்த பொம்மைக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரில, நம்ம பார்ப்போம். இல்லை எந்த ஜெயிலில் கொண்டு போய் அடைப்பாங்கன்னு தெரில. ஏன்னு கேட்டால் எல்லா ஜெயிலையுமே 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் இருக்காங்களே. இப்போ அதுக்குன்னு ஒரு வேளை லண்டனில் வந்து ஒரு புது ஜெயில் கட்டுவாங்க போல இருக்குது. இனிமேல் இவங்க நாயை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, அப்புறம் காக்கா பருந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அதையெல்லாம் போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட போகிறாங்க. என்னையா அப்படின்னா, அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு உணர்வு மேலோங்குச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எப்பேற்பட்ட கூமுட்டைகளாக இவங்க மனுஷங்க மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சா அதிசயமாக இருக்குது. ஐயோ, இந்த உலகம் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது சாமி, சீக்கிரம் வாங்க ஐயா அப்படின்னு துவா தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இவங்களை நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரிலையே. இப்போ தான் ஈரானில் ஒரு அக்கா ஒரு விஷயம் சொல்லிருச்சு, அதையும் பார்ப்போம். இந்த அக்கா தான். خواهر من این مدل خوردن انبه حرامه، باعث تحریک مردم میشه. پس قاشق برمی‌داری؟ خیلی تمیز و تحریک‌آمیز هم نمیشه. அதாவது இப்படி மாங்காவை வந்து வீட்டில் உட்காந்து கொட்டையை சப்பி நம்ம சாப்பிடக்கூடாது. இதை இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆம்பளைகளுக்கு வந்து உணர்வு மேலோங்கும், காம உணர்வு உண்டாகும். அப்படி என்னையா இது அதிசயமாக இருக்குது. இது வந்து ஈரான் நாட்டு போதனைங்க. ஈரான் நாட்டில் ஒரு புண்ணியவதி அந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொட்டையை சப்பி சாப்பிட்றீங்க, அப்படி சாப்பிடாதீங்க. அதை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து பயங்கரமாக காம உணர்வு உண்டாகும். அப்போ இவங்களுக்கு பொம்மையை கண்டாலும் உணர்வு உண்டாகுது, அப்புறம் மாங்காவை தின்னாலும் உணர்வு உண்டாகுது, என்னதான் முக்காடு முடியை பார்த்தாலும் இவங்களுக்கு உணர்வு உண்டாகுது. அதனால தான் கண்ணு தெரியக்கூடாதான். இனிமேல் பெண்ணினமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது போல இருக்கு. பெண்ணு அப்படின்னு இவங்க காதால கேட்டாலே உணர்வு உண்டாகுமே, ஓடி வந்து பார்ப்பாங்க, ஆகா பெண்ணுங்க அது முக்காடு போட்டுட்டு போகுது, கற்பழிங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்போகுது. ஏன்டா கற்பழிச்சிங்க? ஐயோ இந்த பெண்ணு வந்து பெண்ணு அப்படின்னு இருந்துச்சுங்க, அதை குரலை கேட்டோம், அதை எல்லாரும் பெண்ணுன்னு சொன்னாங்க, எங்களுக்கு காம உணர்வு வந்துருச்சு, வேற என்ன செய்யுது, அதனால கற்பழிச்சிட்டோம். மாங்காய் தின்னாலும் இவங்களுக்கு உணர்வு வருதான், கடைக்கு முன்னாடி பொம்மையை வச்சாலும் உணர்வு வருதான். இதை 30 போலீஸ்காரங்க வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களே, இதை நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது வந்து அமெரிக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, அதாவது ஒரு காலத்தில் பெர்சிய தேசம்னு ஒரு தேசம் இருந்துச்சான். அந்த தேசத்துக்கு கிட்டத்தட்ட 4000 பேர் அகதியாக வந்தாங்களாம். ஐயா எங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுங்க, எங்களை எல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க, உலக நாடுகளில் எங்களை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரேபிய தேசத்திலிருந்து வந்தாங்களாம் 4000 பேர். அப்போ அந்த பெர்சிய தேசத்துக்காரே அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுருக்கான். 100 வருஷம் தானா,
100 வருஷம் கழிச்சு அங்க பெர்சிய அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாம போச்சான். ஏன்னு கேட்டா அந்த நாட்டுக்கே ஈரான் அப்படின்னு பேர் வச்சு பெர்சிய தேசத்தை ஈரானை மாத்தி விட்டாங்க. அங்க உள்ள மக்களை எல்லாம் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளை மாத்திட்டாங்க. அவங்க தான் இப்ப இங்க அமெரிக்காவுக்கு பிரிட்டனுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களும் 100 வருஷத்துக்குள்ள இதையெல்லாம் அல்லாவின் தேசமா மாத்துவாங்க, அதாவது ஈரான் நாடு போல மாத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? உண்மையில இது வந்து ஒரு வரலாற்று சம்பவம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா பாக்குறேன் இதை. அதாவது இவர் வந்து ஒரு பக்கா ஹிந்துங்க. காவடி எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தவர் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஹிந்து அப்படின்னு இந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு தெரியும். இவங்க தனியா வந்தாங்களா இல்லை குடும்பத்தோட வந்தாங்களான்னு தெரில. நல்ல நேரம் பாவம் முகத்தை மூடி இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க. எப்பேற்பட்ட டயர்டா இருக்கிறாங்களா இல்லை உடம்பு பிரச்சனையா என்னன்னு தெரியாது. பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு மனுஷன் அவனை நம்பி அவனோட அந்த மனுஷனுடைய தோல்ல சாஞ்சி தூங்குறாங்க. இவர் இதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு உணர்ச்சி தாங்க முடியலையே அப்படிலாம் பொங்கலைங்க. பாவம் தூங்கி எழும்புன வரைக்கும் இவர் தன்னுடைய தோலை கொடுத்துருக்காப்புல அந்த அம்மா தூங்கட்டும் அப்படின்னு. ஏன் நீ இஸ்லாமிய பெண்ணாச்சே, எனக்கும் உனக்கும் என்ன எப்படி நீ தொடரலாம் அப்படின்னு கேட்கல இவர். இந்த இடத்துல மதத்தை தாண்டி ஒரு மனிதன் ஜெயிச்ச ஒரு விஷயமா எல்லாரும் பார்க்குறாங்க. உண்மையில் இதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நிறைய பேர் கேவலமான முறையில் கமெண்ட்லாம் அடிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு மனித அபிமானமா மனுஷீகமா இப்படி தான் மனுஷங்க கள்ளங்கபடம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழணும், இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவரும் தனியாகலாம் வரல, தன்னுடைய குடும்பத்தோட தான் வந்திருப்பாப்புல, தன்னுடைய சொந்தக்காரங்களோட ஊருக்காரங்களோட தான் வந்திருக்கிறாப்புல. இதை வீடியோ எடுத்தவனும் இதை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் அவர் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். யதார்த்தமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தலை சாயறதுக்கு ஒரு தோல் ஒரு மடி அவங்களுக்கு தேவைப்படும். அந்த தோல் கொடுக்குறவங்க அந்த மடியை கொடுக்குறவங்க சுத்த மனசாட்சி உள்ளவங்களா இருந்தால் உண்மையிலே இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப காலம் இருக்கும். சரி, நிறைய வீடியோ இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.